வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவலர் உதவி ஆய்வாளர் இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு. எஸ்ஐ வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஃபிசிக்கல் செஞ்சு முடிச்சிட்ட உடனே அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பற்றி நிறைய பேருக்கான அப்ரோச் தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனா என்ன, இன்டர்வியூவில் என்ன, அதை பற்றி என்னெல்லாம் இருக்கும்ன்றது இந்த பார்ட் 1ல பார்த்துடலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்ட் 2, அதில் வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பான், அதெல்லாம் எப்படிலாம் இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டே போவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னாலே பயந்துராதீங்க, தயவு செஞ்சு பயந்துறாங்க. ஏன்னா இன்டர்வியூன்றது இதுக்கு நம்ம சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோமா, இல்லைன்னா வந்து இதுக்குன்னு முன்கூட்டியே ரெடி ஆகிட்டு போனோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்டர்வியூ நம்ம நார்மலா எப்படி போய் அப்ரோச் பண்றோன்றது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிட்டன் எக்ஸாம்க்கு நிறைய படிச்சுட்டு போயிட்டு நிறைய எழுதிருப்பீங்க. அப்போ உன்னுடைய பொது அறிவு, நீ என்னதான் படிக்கிற, உன்னுடைய ஸ்கூல் புக்ஸ்ல எப்படி படிச்சிருக்கன்றத அதுலயே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் உன்னுடைய உடல் தகுதியை வந்து பிசிக்கல்ல டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க, இந்த உலகத்துல உனக்கு வரக்கூடிய பிரஷர், உனக்கு என்னதான் எதனா வந்து கஷ்டம், அதெல்லாம் வந்து எப்படி நீ டேக்கிள் பண்ணி வெளியே வரப்போற, அதை தான் வந்து உன்னுடைய சுயம், தட் மீன்ஸ் உன்னுடைய உள்ள என்ன இருக்கு, உன்னை பத்தி உன்னை எப்படி இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புற, அதை தான் வந்து உன்னுடைய பர்சனாலிட்டியை தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இன்டர்வியூல செக் பண்ண போறாங்க. ஸோ இன்டர்வியூ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் எப்படி வேணா வரட்டும், ஆனா அதற்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கணும், சாமர்த்தியமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இன்டர்வியூ பேனல்ல போய் அப்பியர் ஆகுறீங்க, அங்க வந்து எந்த மாதிரியான கேள்விகள் வேற எதிர்பார்க்கலாம். சப்போஸ் உன் பேருக்கான அர்த்தத்தை கூட கேட்கலாம். சப்போஸ் வித்தியாசமா ஒரு பேர் வச்சுட்டு போறாங்கன்னா அந்த பேருக்கான அர்த்தத்தை கேட்கலாம். இல்லையா, நீ ஒரு நாள் பிறந்திருப்ப, அந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பத்தி சொல்லு, எங்களுக்கு தெரியும். இல்லையா, உனக்கு இன்டர்வியூ என்னைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்களோ, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு தினத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான தினமா இருக்கலாம், அந்த தினத்தினுடைய பெருமையை கூறு இப்படின்னு கூட அவங்க வந்து நம்மள கேள்வி கேட்கலாம். சோ அவங்க எப்படி வேணாலும் கேள்வியை ஃபார்ம் பண்ணலாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு கேள்விக்கான பதில இருந்து தான் அடுத்த கேள்விகள் பிறக்க போகுது. அப்ப நீ சொல்ற பதில இருந்து அவங்க கேள்வியை உருவாக்குவாங்களே தவிர ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் யாரும் வந்து அங்க உட்காரல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, நீங்க என்னென்ன பதில் சொல்ல போறீங்களோ அந்த பதிலை வச்சு என்ன பண்ணுவாங்க, கேள்வியை உருவாக்க போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இங்க எப்படி போகுதுன்றது எஸ்ஐக்கு நம்ம பார்த்துடலாம். எஸ்ஐல 2 விதமான எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஓபன் கேண்டிடேட்ஸ் எழுதிருப்பீங்க, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் எழுதிருப்பீங்க. இப்போ ஓபன் கேண்டிடேட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் இன்டர்வியூ இருக்க தான் போகுது இந்த எஸ்ஐல. இதுல வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் எந்த வகையில நீங்க வித்தியாசப்படுத்துவீங்க இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லன்றது வந்து தெளிவா நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்க போறாங்க. ஆனா இன்டர்வியூ 2 பேருக்குமே இருக்கு. ஆனா இந்த ஓபன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் இன்டர்வியூல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஓபன் கேண்டிடேட் இப்பதான் நியூவா டிபார்ட்மெண்ட் குள்ள என்டர் ஆக போறாங்க. சோ அவங்களுக்கு கேள்விகள் வெளியே தான் சம்பந்தப்படுத்தி கேட்க போறாங்க. ஆனா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க போறீங்க. சோ உங்களுக்கான இன்டர்வியூ क्वेश्चंस எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஏஆர்ஓ இல்ல டிஎஸ்பிஓ எதனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு क्वेश्चंस வந்து நிறைய அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் பத்தி ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சோ அதை இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுல இன்னும் நீங்க எப்படி வந்து இன்னும் அதை பத்தி இன்னும் எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் எஸ்ஐல அதுக்கான எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஓபன் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்து புதுசா வர போறீங்க டிபார்ட்மெண்ட்குள்ள. சோ உங்களை சுத்தி உள்ள உங்க சரௌண்டிங்ஸ்ல இதுவரை நீங்க எப்படி வளர்ந்தீங்க அதை வச்சுதான் உங்களுக்கு கேள்விகள் அமைய போகுது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குவாங்க, எதை பத்தின கேள்விகள் வரும் அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, ஓகேங்களா, உங்க டிஸ்ட்ரிக்ட பத்தி ஃபர்ஸ்ட் தெரியும். உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் கூட சரி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அதையே கூட ஒரு கேள்வியை கேட்கலாம், உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில யார் இருக்காங்க, ஹோம் மினிஸ்ட்ரியில யார் வந்து அமைச்சரா இருக்காங்க, அது என்ன மாதிரியான கேள்விகள் வேணா வரலாம். ஸோ நம்மளை சுத்தி அரசியல் பிரமுகர்கள், நம்ம டிஸ்ட்ரிக்டை பத்தி, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது ஒரு எம்பி செலக்ட் ஆகி போயிருந்தா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவர் ஒரு பெரிய பதவியில இருந்தா அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஊருன்னு பொழுது உங்களுடைய இது இருக்கும், ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும்ல உங்ககிட்ட. ஸோ உங்ககிட்ட எப்படி வந்து ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றதுன்னு அவங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க நீங்க சொல்ல ஒவ்வொரு பதிலா சொல்ல என்ன ஆயிடும், அதுல இருந்து கேள்விகள் பிறக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம சொல்ற பதில கொஞ்சம் அழகா சொல்லணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அந்த படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இத்தனை வருஷம் அதை தான் மேஜரா எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அதுல என்னென்னலாம் கேட்பான், அந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும்ன்றத நீங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது எப்பவுமே பொறுத்தவரையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் படிச்சிருக்கீங்க, இல்ல பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கீங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல நீ என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்க, அந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதுக்குலாம் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கேள்வி நிறைய இருக்காது தான், டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீ படிச்ச படிப்பை வச்சு நிறைய இருக்காது. ஆனா கேட்கிற அந்த 2 கொஸ்டினுக்காவது நம்ம சாமர்த்தியமா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம இத்தனை வருஷம் படிச்சதுக்கான மதிப்பு கூட இல்லாம போயிடும். நெக்ஸ்ட்
நம்ம வந்து என்ன இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ரிப்ளை கொடுக்கணும். சார் நான் இப்போ வந்து உண்மையை சொல்லிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் நான் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னா எத்தனை மாசமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே இல்லை சார் நான் இப்போலாம் ஒரு 6 மாசமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், ஸோ அது இந்த எக்ஸாம் வந்துச்சு அப்படியே அட்டன் பண்ணேன் சார் அப்படின்ட்டு உண்மையை கூட சொல்லிடலாம். இல்லை மறைக்கிறதுக்காக இல்லை நீங்க சொல்றதுக்கு கூச்சப்படுறதுக்காக ஒரு புது தெரியாத ஒரு ஜாபை நீங்க அங்க வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடா கொஸ்டின் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் வீட்டில் நான் சும்மா உட்காரக்கூடாதுன்னு எனக்கு வந்து மனசுக்குள்ள தோணுச்சு, அதனால விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி விவசாயம் பண்ண என்ன பயிர் போட்ட, அது எத்தனை மாசத்துக்கு அந்த பயிர், இப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ பதில்கள் நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் இருந்தா கேள்விகளை பிறக்க போது அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய பதிலை எவ்வளவு சாமர்த்தியமா சொன்னா நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரலாம். இதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இதுல ஒரு நான் வந்து அடுத்த வீடியோல இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஒரு சாம்பிள் பார்ப்போம். இதுக்கு நீங்களாம் என்ன மாதிரியான பதிலை யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆவறீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸ், இது வந்து ஒரு பிரபலமான கொஸ்டினா இருக்கும். அப்படி என்னன்னா how will you handle your pressure, அதாவது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை நீ எப்படி சமாளிப்ப. ஏன்னா போலீஸ் ஃபீல்ட்ல வந்து நிறைய பேர் சொல்ல போறீங்க, நீங்க போறது எஸ்ஐ, அப்போ உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ in some situationல வந்து ஒரு பிரஷர்ன்றது உங்க மேல திணிக்க தான் போகுது. அந்த பிரஷரை நீ எப்படி சமாளிப்ப? ஓகேவா? இந்த क्वेश्चंस வந்து ஒரு பெரும்பாலான இன்டர்வியூஸ்ல எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான். இங்கன்னு இல்லங்க, இது எந்த ஸ்டேட்ல உள்ள எந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்தாலும் இந்த क्वेश्चन கேட்பாங்க. பிகாஸ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பிரஷர் வந்துச்சுன்னா அதை ஆக்டிவா நீ டேக்கிள் பண்ண தெரியணும். சும்மா போயிட்டு பிரஷர் வந்துச்சு மூலையில உட்கார ஆள் கிடையாது. பிகாஸ் நீங்க போறது ஒரு திடகாத்திரமான ஒரு வேலைக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிரஷரை சமாளிக்க தெரியணும். அப்ப நீங்க அதுக்கு சொல்லக்கூடிய பதில் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கணும். அதே நேரத்தில் இன்டர்வியூவில் இருக்க பேனல் மெம்பர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான பதிலா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த மாதிரி இந்த क्वेश्चन கூட என்ன பதில்ன்றதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ஒவ்வொரு கேள்விக்கா ஒவ்வொரு 5 கேள்வியா நம்ம போடலாம். இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் இருந்தா எப்படி பதில் சொல்லலாம்னு. இதுக்கு நீங்க என்ன பதிலா நினைக்கிறீங்க அதை நீங்க கமெண்ட் பண்ணலாம் தாராளமா. நெக்ஸ்ட், வாட் ஆர் யுவர் வியூஸ் ஆன் என்கவுண்டர், என்கவுண்டரை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பான். பிகாஸ் நீங்க போகிறது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இப்ப கூட தெலுங்கானா மாநிலத்தில் என்கவுண்டர் பண்ணி ஒரு 4 பேரை சுட்டு கொண்டாங்கன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப என்கவுண்டர் தேவையா அவசியமா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चंस கூட எதிர்பார்க்கலாம். இதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் உடனே நல்லவங்க மதர் தெரசா வழி வம்சாவளியை சேர்ந்தவங்க மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணக்கூடாதுங்க, உயிரை கொள்றது பாவம் அப்படின்ற இடத்துல நம்ம அங்கே ஆர்கியூ பண்ண போல. அதை வந்து கேட்பாங்க, ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி அநீதி நடந்திருக்கு, இதை நீ என்கவுண்டர் பண்ணி கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். ஸோ இதுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப் கொஸ்டின் தான். ஆனா இதுக்கு தெரியாதுன்னு பதில சொல்றதை விட இதுக்கு நீங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா பதில சொல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாதுன்னு ஒரு பதில் சொன்னீங்கன்னா ஒரு கேள்விக்கு சொல்லலாம், ஏன்னா அது தன்னடக்கத்தை காட்டும். இல்ல சார் நான் படிச்சுட்டு வரல அப்படின்ற மாதிரி, இல்ல எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை அப்படின்றத விட அப்படின்னு சொல்லலாமே தவிர தெரியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி எதிர்க்க கேள்வி கேட்கறவங்களும் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அடுத்த கேள்வி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வாட் வில் யூ டூ டு வின் பப்ளிக் காட், அதாவது பொதுமக்களுடைய மனசை வெல்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க. பிகாஸ் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அந்த காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றது வெறும் வாசகமா மட்டும் இருக்கக்கூடாது, அது நடைமுறையிலையும் இருக்கணும். அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த காவல்துறை உங்க நண்பன் அப்படின்றத வந்து எப்படி நீங்க வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க. நீங்க மக்களுக்காக தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணவே வரீங்க. ஸோ அந்த சர்வீஸை எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க, இந்த மாதிரியான கேள்விகளும் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபார் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி உள்ளவே இருந்தாலும் அவங்களையும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா எப்படி அதை வந்து சுவாரஸ்யமா மாற்றி அதை வந்து அவங்களை வந்து கேட்கறவங்களை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சொல்ற பதிலே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு நல்ல மார்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் இன்டர்வியூல வர மார்க்ஸ் கூட நமக்கு ஃபைனல் கட் ஆஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஏனோ தானோ நம்ம இல்லாம கண்டிப்பா ஒழுங்கான ஒரு பதிலை கொடுக்கும்போது நமக்கு அந்த மார்க் ஒரு 2 மார்க் 3 மார்க்ல கூட நம்ம வந்து உள்ள போறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். ஸோ இன்டர்வியூ 10 மார்க்குனாலும் அதுதான் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஏன்னா நிறைய கூப்பிட போது 1:2 ரேஷியோல தான். ஸோ ஒரு திறமையானவனை தேர்ந்தெடுக்கணும்னா இவனை பார்த்தோன்னே இவன் ஃபிட், இவன் எஸ்ஐயா வந்தா பொறுப்பா பார்த்துக்குவான்றதெல்லாம் வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்களால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியும். ஸோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால இன்டர்வியூல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக போட தான் போகிறோம் பார்ட் 2க்கான வீடியோ. ஸோ அதுக்கும் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பா, நம்ம எப்படிலாம் பதில் சொல்லலாம், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஓகேங்களா? தேங்க்யூ.